ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். சாகோ ஃப்ரூட் கஸ்டர்ட். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிக்கிறாங்களா? அப்போ இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஒயிட் கலரில் இருந்தால் கூட அதுலேயே அழுக்கு இருக்கும். அதனால் ஒரு 2-3 கழுவு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இதை 2-3 கழுவி எடுத்துட்டேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நான் 3/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி வேணான்ற பட்சத்தில் நீங்கள் ஃபேட் இல்லாத மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் ஃபேட் மில்க்கு தான் இதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி நமக்கு நல்லா ஒரு 4 hours மேலே ஊறி வந்துடுச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த பாலும் நமக்கு ஓரளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அப்படி நீங்கள் கிளறி விடாமல் விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உட்காந்துரும், நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டே தான் இருக்கணும் அடிக்கடி. அப்படி இல்லைனா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வெந்து வரணும். அந்த ஜவ்வரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரி பால்ஸ் மாதிரி தெரியும் நமக்கு. இப்போது ஜவ்வரிசி நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஜவ்வரிசியுமே கொஞ்சம் பாலை நல்லா திக்காக்கி தான் இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பால் எக்ஸஸாக காய்ச்சி இதில் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு அந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கட்டிகளே இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பாலில் அந்த சாகோவை, அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இது ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் நீங்கள் கைவிடாமல் தான் கிளறணும். ஏன்னா உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த டைமில் நீங்கள் கை எடுத்துடவே கூடாது. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் திக்காக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டர்ட் பவுடரை ஊற்றி நமக்கு நல்லா அந்த திக்னஸ் வந்துடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக பண்ணணுன்றதுக்காக வெல்லம் ஆட் பண்ணிடாதீங்க. வெல்லம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் திரிஞ்சிடும். அதனால் இதுக்கு சுகர் தான் ஆட் பண்ணணும். வேணால் கூட குறைச்சல உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணி அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கிற ஃப்ரூட்ஸை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இப்போது இதை நான் 2 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் செட் பண்ணாமல் கூட டைரெக்டாக கொடுக்கலாம். அப்படி செட் பண்ணிங்கன்னா அது லைட்டாக சில்னஸ் இருக்கும். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் இதில் ஒரு முழு போமோகிரானட் எடுத்திருக்கேன். அதை உரித்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முழு ஆப்பிள், கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆப்பிள், அதையும் நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. தோல் நீக்காமல் போடாதீங்க. ஏன்னா இப்போ வர்ற ஆப்பிள் எல்லாமே மருந்து அடித்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால் தோல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து இதில் ஒரு 3 பனானா ஆட் பண்ணிக்கோங்க. இது குட்டி சைஸ் பனானா, அதனால் நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்துகிட்டு இது மேலே நல்லா கார்னிஷிங்க்காக கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாகோ ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு முறை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி பண்ணுவீங்க. டக்குன்னு உங்கள் வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்களா, அப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.